கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் பொழுது. அல்லேலூயா. நல்ல வேத போதிக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? 3வது வசனம் வாசிங்க. ஆமென், ஆமென், ஆமென். 7வது வசனம் வாசிங்க. ஆமென், ஆமென். 14 வாசிங்க. 14. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். 19 வாசிங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும். திரும்பி வாரும், திருப்பி கொண்டு வாரும். திரும்பி 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 திரும்பினா 4 முறை என்ன சொல்றாரு? ஆமா, நல்ல தேவ மனிதர்கள் பாடல் பாடியிருக்காங்க. தேவனே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அல்லேலூயா. திராட்சை கொடி யாரு? திராட்சை செடி இயேசு. திராட்சை கொடி நீனும் நானும் தான் கொடிகள். அல்லேலூயா. ஆமா, செடியோடு இணைச்சிட்டாரு. அவர் விசாரிக்காம இருப்பாரோ? அல்லேலூயா. அதனால கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்படி விசாரிப்போ. இந்த திராட்சை செடிக்கு உண்டு, இந்த திராட்சை கொடிக்கு உண்டு. நம்பிக்கை வருதா? அவர் தானே எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்தாரு. உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க தேடி வந்தவர் இயேசுதானே. அவர் தானே கொண்டு வந்து நாட்டினார். எங்க நாட்டணுமோ அங்க நாட்டினார். சொல்லுவாங்க தானே பெரியவர்கள், மரத்தை வைத்தவங்க எண்ணத்தை ஊத்துவாங்களாம். என் வாழைக்கன்று நடுதிய தண்ணி பாய்க்காம விட்டுருவீங்களா? வீட்டு பக்கத்துல ஒரு கொய்யா கண்ணை வைக்கிங்க, ஒரு தென்னை கண்ணை வைக்கிங்க. வச்சது நீங்க. அதுக்கு சுத்திலும் வேலி அடைத்து அதுக்கு தேவையான தண்ணீர் ஊத்துறீங்களே. அப்போ உங்களை பராமரிக்காம விட்டுருவாரா? உங்களை விசாரிக்காம விட்டுருவாரா? மனுஷன் விசாரிச்சுட்டு போயிருவான். ஆனா தெய்வம் விசாரிச்சா என்ன காரியமோ அதை தந்துட்டு தான் போவாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இந்த திராட்சை செடியை நான் சொல்றேன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். என்னை யாருமே விசாரிக்கலையே அப்படின்னு கலங்குறீங்களா? நான் சொல்ல, அவரே உங்களிடத்துல வந்து விசாரிக்கிறார். அல்லேலூயா. சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? நல்லா தூங்குனியா? கேட்காரா கேட்கலையா? அவரே கேட்பார். சரிதானா? விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மறந்து போகல. வேதம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்திருங்க. கவலையும் வைக்கிறது, கண்ணீரையும் சேர்த்து வச்சிரு. சரிதானா? அவர் தாமே உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிற தெய்வம் சும்மா பேருக்கு கடமைக்கு விசாரிச்சுட்டு போக மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து விசாரிப்பார். அல்லேலூயா. அதனால கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. ஒரு சரணம் மட்டும் பாடுவோமா? களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன, நல்லா கொஞ்சம் கைகளை தட்டி களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம். பாடி மகிழ்ந்திருப்போம்.
சமூகத்தில் ஜீசஸ் கைதட்டி பாடி ஹalleluya நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நீ சந்தோஷமா இருங்க, நீ மகிழ்ச்சியா இருங்க. களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஹalleluya அப்பா இந்த அபிஷேகம் மேல் ஊற்றப்படட்டும். எஸ் ஆமென். கைதட்டி பாடி அப்பா பாரங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கலக்கங்கள் மாறட்டும். ஹalleluya வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். எஸ் 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 ஜீசஸ் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் களி கூறுவோம் ஜீசஸ் அப்பா ஜீசஸ் 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 ஹalleluya ஹalleluya கவலைகள் மறந்து களி கூறுவோம் ஆமென் கெட்டி பாடி ஹalleluya கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் ஆமென் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் ஜீசஸ் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் ஆமென் ஹalleluya விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரிக்கல, ஆனா விசாரிக்க வேண்டியவர் வந்து விசாரிக்கிறார். ஹல்லேலூயா உண்மை அதான் சரிதானா? உண்மையெல்லாம் என்னெல்லாம் விசாரிக்க வேண்டியவர்கள் விசாரிக்காமல் போனாலும் விசாரிக்க வேண்டிய ஒருவர் என்னை விசாரிக்கிறார். என்னுடைய நினைப்புல இவங்கெல்லாம் நம்மளை விசாரிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் என்றேன். ஆனா தெய்வம் நான் தாண்டா உன்னை விசாரிக்கிறவர். அவங்க விசாரிச்சா இங்க விசாரிச்சுட்டு பொருளை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் விசாரிச்சோம்னா உன் தேவைகளை அனைத்து சந்தித்து நடத்துவேன். விசாரிக்கிறாரா? பலனா இருக்கா? அப்படின்னா பதில் உண்டு. கொஞ்சம் கையை தட்டி தான் கர்த்தரை துதிங்களேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே ஹல்லேலூயா துதி உமக்கே வாழாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே வாழாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே ஹல்லேலூயா துதி உமக்கே அல்லல்கள் எல்லாம் ஆண்டு வரட்டும். ஹல்லேலூயா துதி உமக்கே ஜீசஸ் ஹல்லேலூயா கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் எல்லாம் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஹல்லேலூயா துதி உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை ஆராதிக்க வைக்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் சிரசில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அரக்கன் கோழியாத்தை அடிக்கும் வல்லமையை சிறியதாவிற்கு வைத்தவரே ஆடுகள் வைத்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர மேல 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 அரக்கன் கோழியாத்தை அடிக்கும் வல்லமையை உனக்குள்ள அந்த வல்லமையை வச்சுட்டார். உன் மேல அந்த அபிஷேகம் இருக்குது. உன்னை அவருக்காக அவர் அபிஷேகம் இருக்கிறார். உயர்த்தி தூக்கி நீர் மேல 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 ஹல்லேலூயா yes yes Jesus ஹல்லேலூயா ஹல்லேலூயா கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து இல்லையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா தோசையை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு
நிரந்தரம். ஆமென் ஆமென். கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தை என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமா. தோசையை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி ஜீசஸ். ஹalleluya துதி உமக்கே. ஆமென் ஆமென். ஹalleluya துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. Yes yes. வாழாக்காமல் என்னை தலையாக்குவி, ஜீசஸ். கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஆமென். ஹalleluya 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 துதி உமக்கே. Yes yes. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உண்மையில இப்பதான் நல்ல என்ன குக்கர் சர் குக்கரா மாறி இருக்கு. ஆவியான மாத்தி இருக்கிறார். ஹalleluya. இனி இப்போ சொல்லிடுவான், இனி இப்போ விசாரிச்சிருவான், இன்னைக்கு விசாரிச்சிருவான், நாளைக்கு விசாரிச்சிருப்பான்னு சொல்லி ஒருத்தன் காத்துக்கிட்டே இருந்தான். அதான் சொன்னேன், விசாரிக்க வேண்டியவர்கள் நம்முடைய நினைப்பில் விசாரிக்கல, ஆனா விசாரிக்க வேண்டிய ஒருவர் வந்து விசாரிக்கிறார். யோசேப்ப அந்த பானபாத்திரக்காரன் மறந்தே போனான் தானே. நான் சொல்லுவேன், அவன் மறந்ததுக்கு நல்லது. தெய்வம் தான் மறக்க வைக்கிறார். அப்படிதானே? ஒருத்தர் வந்து விசாரிக்க வருவில, அவனை என்ன பண்ணாங்க? முதல்ல காவல் கிடங்குற அவனுக்கு விசாரிப்பு வருது. அவனை சவரம் பண்ணி, அவனை ஸ்நானம் பண்ணி வைத்து, அவனுக்கு புதிய ட்ரெஸ், கைதியின் ட்ரெஸ் இல்ல, புதிய ட்ரெஸ். எங்கடா என்னை கூட்டிட்டு போறாங்க? இவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல சரித்திரம் சொல்லலாம். இப்படி காவல்ல இருக்கிறவன இப்படி திடீர்னு ஒருத்தனை வந்து என்ன பண்ணுவாங்க? அவனை சுத்தம் செய்து நல்ல ஆடைய கொடுத்து அழைச்சிட்டு போவாங்களே. எதுக்கு? வெட்டி கொள்வதற்கு. இப்ப இவனுக்கு புரிஞ்சது, இனி எதுக்கு தான் கொண்டு போறாங்க? அவருடைய தெய்வத்துக்கு பழி செலுத்த. பயந்துகிட்டே போனான். ஆனா தெய்வம் அவனுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்ததெல்லாம் நிரந்தரமான மாறிட்டு. உன் துக்கம் நிரந்தரம் கிடையாது, உன் வியாதி நிரந்தரம் கிடையாது, உன் பலவீன அது நிரந்தரம் கிடையாது. கத்த தருகிற ஆசீர்வாதமே உனக்கு நிரந்தரம். கையை தொட்டி ஆவில நிரம்பி கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹalleluya ஆமென். Jesus ஹalleluya. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya Jesus ஹalleluya. Yes 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 ஹalleluya. ஆமென் ஹalleluya. அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்குது. நீ சந்தோஷம் அடையும்படி, நீ மகிழ்ச்சி அடையும்படி, நீ ஆராதிக்கும்படி, நீ தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி. இதான் நிரந்தரம், இதான் நிரந்தரம், இதான் நிரந்தரம். Jesus hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆமென் ஆமென். ஒருவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் நன்மைகளை செய்கிறவர்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ சாம்பலை தட்டி விடுறது போல, தூசிய தட்டி விடுறது போல, இன்னைக்கு ஆவியானவர் சில காரியத்தை தட்டி விடுறாரு. கவலையை தட்டி விடுறாரு, பாரத்தை தட்டி விடுறாரு, துக்கத்தை தட்டி விடுறாரு, சில வியாதிகளை தட்டி விடுறாரு. உனக்கு நிரந்தர சந்தோஷம், உனக்கு நிரந்தர சமாதானம், உனக்கு நிரந்தர விடுதலை உன்னை விசாரிக்கிற ஒருவர் இறங்கி வந்திருக்கிறார். ஓ, அவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் கண்டும் காணாதவர் போல போகிறவர் அல்ல. மனிதன் அப்படி செய்வாங்க. ஆனா உன்னை ரட்சித்த, உன்னை அபிஷேகம் பண்ண, உன்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அப்படி அல்ல. உன்னை விசாரிக்கும்படி இன்னைக்கு இந்த ஆராதனைக்குள்ள உன்னை விசாரிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவர் விசாரிக்கிறார், சகலமா உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எல்லைகள் முழுவதும் தேவனுடைய சமாதான நேரமே இருக்கும். உன் எல்லைகள் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் அது நிரம்பி இருக்கும். ரகாமாசே அல்பார கடதானாசே ஜீசஸ். ஹல்லேலூயா. யோபுல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. ஆமென், ஸ்தோத்திரம். உன் கூடாரத்துல விசாரிக்கையில குறைவை காண மாட்டீர். அதை எடுத்தீங்கன்னா வாசிங்களே, எனக்கு கொஞ்சம் தேவையா இருக்கும். ஆவியான திடீர்னு உடனே தர்றார். ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூலா. ஜீசஸ் எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ, கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தேன். எப்படிமா? 5:24 வாசிங்க. 5 யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இது ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நான் சொல்றேன், உம்முடைய கூடாரம், உங்களுடைய கூடாரம் எல்லாம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எல்லைகளில விசாரிக்கையில என்ன இருக்காது? குறைவு இருக்காது. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. உன்னை விசாரிக்கிறார். குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எஸ் எஸ், களிகூறுவோம், ஹல்லேலூயா. கவலைகள் மறந்து களிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருதா? ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் உன் நினைவாவே இருக்கிறார். உன்னை மறந்து போகல. சரிதானா? பலப்படுத்துறாருன்னா உனக்கு சகாயம் வருது, உனக்கு தேவையான காரியம் வருது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சகாயத்துல உன் காயமெல்லாம் ஆறிடும். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷத்தோடு இருங்கன்னு சொல்லி ஆவியானவர் சொல்றாரு. சந்தோஷப்படுங்க, கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஹல்லேலூயா.